உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோனையா, நான் இப்ப வந்துடுறேன். இப்பதான் நாம போனா என்ன இவ? அண்ணா, அங்கேயே நில்லுங்க. ஒரு வேளை இவ என்ன பிடிச்சிட்டான்னா நாங்க போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடுமே. நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். ராதா, என்னாச்சு மோனையா? பேக் விழுந்துருச்சு. அண்ணி, ஏன் என்ன கூப்பிட்டீங்க? ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நான் போகட்டுமா? போங்க. அண்ணி, அது என்னோடது. ஆமா, எதுக்கான நம்பர் இது? இல்ல, இத பார்த்தா போன் நம்பர் மாதிரி தெரியலையே. அண்ணி, இது என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர். எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, அதான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். எப்ப வேணும்னாலும் தேவைப்படும்ல, அதான். சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. சரிங்க, நீ போறேன். இப்ப எதுக்கு சப்பாத்தி டால் கொண்டு வந்த? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். போய் எனக்கு சூப்பும் சாலடும் கொண்டு வா. போ. டேய், நீ போடா. உள்ள போன்னு சொல்றல்ல. இங்க பாரு பூபதி, சப்பாத்தியும் பருப்புமா. என்ன இதெல்லாம்? இங்க பாருமா தாமினி, எஸ், இது என்னோட வீடு. இந்த சப்பாத்தியும் குழம்பு இருக்குல்ல, இதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷமா சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த மோகன் குடும்பத்துல செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் சீக்கிரமா நீங்க தங்குறதுக்கு வெளியே ஏதாவது இடம் பார்த்துக்கங்க. ரொம்ப நாள் இங்க தங்கிக்கலாங்கிற எண்ணத்தோட மட்டும் இருந்துடாதீங்க. இந்தியன்ஸ்க்கு அவங்க நாடு, அவங்க கல்ச்சரை பத்தி ரொம்ப ரொம்ப பெருமை ஜாஸ்தி. ஆனா ஒரு தடவை நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கும். நீ அங்க நம்ம பிளானோட முதல் ஸ்டெப்பை வெற்றிகரமா முடிச்சிருப்பன்னு நான் நம்புறேன். என்கிட்ட ராதாவோட பேக் இருக்கு. சீக்கிரமா நம்ம பொருளை நான் இதுக்குள்ள வச்சிருவேன்.
ஆனா ஒரு வேளை இந்த Shut பேக் up. மாட்டிக்கிட்டா Shut up. Don't even dare to say like that. நம்மளோட மொத்த பிளானுமே இந்த பேக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அந்த பிளானை தான் ஒருவேளை அந்த பேக் மாட்டிக்கிட்டாலும் தென் மொத்த பழியும் மொத்த பிளேமும் அந்த ராதா மேலதான் விழும். அவதான் அரெஸ்ட் ஆகுவா, நாம இல்ல. யோசிச்சு பாரு, யாரு இப்பதான் இந்தியாவை இந்த உலகத்திலேயே பிரௌடா உணர வச்சாங்களோ அவங்களே மாட்டிப்பாங்க. அப்ப அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். பகவத்கீதைய பத்தி நாலேஜ் கொடுக்கிறவ தானே டெரரிஸ்ட்னு பேரு வாங்குவான். இதுக்கு பேருதான் மிஷன் ஹாப்பி தீபாவளி. பூம். ராதா மோகன், நீங்க என்கிட்ட வாங்க. போங்க, போய் திட்டு வாங்குங்க. ரொம்ப பண்ணீங்கல்ல இப்போ. இது என்ன போன ஜென்மத்து கர்மாவா? குஷி முன்னாடி உட்காந்துருக்க, அவ முன்னாடி நான் அடி வாங்க விரும்பல. உங்களை பத்தி எனக்கு தெரியல, எனக்கும் அடி வாங்க விருப்பம் இல்ல. கூப்பிடுறாருல, போங்க. அமைதியா போங்க. பாடும்போது நீ ஏன் என்ன சீன்ன? நான் எங்க, நீங்க தானே சீண்டனீங்க. நான் எங்க சீன்ன? நீ தானே சீன்ன. நீ ஆமா, இதோ வரேன். யூ வாண்ட் ஹேண்ட்? முதல்ல போங்க. சேர்ந்து சொன்னாங்க ராதா மோகன். மோகன் மோகன் ராதா ராதான் சொல்லையே. வாங்க. சாரிமா. ஆ, வணக்கம். ஆ. நம்முடைய சம்ஸ்கிருத குரலை வெளிநாட்டுல பரப்பி மிகப்பெரிய தர்ம காரியத்தை பண்ணிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு மறுபடியும் இந்த உலகத்துல பகவத்கீதையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.